தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எம் குமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது டெல்லி பயணம் அதிமுக்கியமான ஒன்றாக இருக்குமா? அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை அதிமுகவினுடைய விவகாரத்தில் ஏற்படுத்துமா? சார், நான் ஃபேக்ட்ஸ் யாரும் மறுக்க முடியாத காரணங்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நல்ல நண்பர்கள், ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதை வாழ்த்து தெரிவிப்பது ஒரு காரணம். அடுத்தபடியாக மதுரையில் அவர் சுற்றுப்பயணம் செய்த பொழுது மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் குரல் எழுப்பினார். அந்த குரலுக்கு பெரிய ஆதரவும் தென் தமிழகத்தில் நிறைய சப்போர்ட்டும் அதுக்கு இருந்தது. அதை வலியுறுத்துவதற்காகவும் அவர் செல்வதாக நான் அறிந்த வரைக்கும் அது ஒரு காரணம். அது அந்த பேர் அந்த இது 25 வருஷத்துக்கு முன்னால் நான் அதுக்கு உண்ணாவிரதம் இருந்தேன். மதுரையில் சுபாஷ் சந்திர முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்று நான் சட்டக்கல்லூரி முன்னால் நான் உண்ணாவிரதம் இருந்து பல கோரிக்கைகள் அது ஒரு கோரிக்கையாக இருந்தது. சுப்பிரமணிய சாமி அதை வலியுறுத்தியிருக்கிறார். பாஜகவும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த தேர்தல் சமயத்தில் அதை சரியாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறார். அது விஷயமாக அவர் பார்க்கிறார். அடுத்தபடியாக தேர்தல் இந்த தேர்தல் சூழல் திரு தமிழ்மணி அவர்கள் சொல்லியது போனாலும் சரி, கண்ணன் சொன்னது போன எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்சிக்குள்ளால் இருக்கிற அதிமுகவில் ஓபிஎஸ் போய், அன்வர் ராஜா போய், டிடிவி போய், சசிகலாமா எல்லாரும் ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இறுதியாக செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியும் போயிட்டு வந்துட்டார். அதை வச்சு விவாதம் நடத்தினோம். இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு மெயின் இஷ்யூ. இதுக்கு பின்னாடி எந்த திட்டமும் கிடையாது. அமித்ஷா இபிஎஸ் சந்திக்கு பின்னாடி எந்த திட்டம் கிடையாது. மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கணும், அது மட்டும்தான் நோக்கமா? அது மட்டும் இல்லை. அது எப்படி நம்ம அடுத்தவங்க மனசில் இருக்கிறத அந்த மிஷின் வாங்கி தான் எல்லோரும் மாட்டணும். சைனாவில் ஒரு மிஷின் வைக்குது, உங்கள் மனசில் என்ன ஓடுது, இவர் மனசில் என்ன ஓடுதுன்னு. அது மாதிரி நம்ம ஜோசியம் சொல்கிறதுக்கு இல்லை. இது வெளியே வந்த கசிந்த செய்தி. இதை தவறாக கூட்டணியில் இருப்பதனால், தேர்தல் வரப்போகிறதுனால், இந்த மாதிரி இன்னும் கூட்டணிகள் முடிவு செய்ய முடியாமல் இருப்பதால், கடந்த தேர்தலில் திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னது ரொம்ப உண்மை. டிடிவி தினகரன் அதில் இல்லாதனால 23 தொகுதி போனது உண்மை. அது இந்த நிகழ்காலத்தில் அது எந்த அளவுக்கு பாதிக்கும், இதெல்லாம் ஒரு அரசியலாக அதை பார்ப்பார்கள். அதை திரு அமித்ஷா அவர்கள் அதையெல்லாம் வைத்து கொண்டு தான் ஆரம்ப காலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் லீலா பேலஸ் ஹோட்டலில் துவங்கி, அப்போ செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சொல்லதுக்கு இல்லை சார். இதெல்லாம் அவருடைய நிலைமை. அதில் எனக்கு என்ன டவுட்னா, செங்கோட்டையன் போய் டெல்லியில் சந்திச்சுட்டு வராரு, அதற்கு பிறகு அவர் கொடுத்த காலக்கெடுவுக்கு பிறகு இபிஎஸ் டெல்லி போகிறார் அப்படின்னும் பொழுது வெறுமனே மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டு விழாவுக்காகவும், அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபிஆர் வெற்றி பெற்றதற்கான ஒரு வாழ்த்தாகவும் மட்டுமே கடந்து, அது தவிர அவர் சொன்ன உடனே அவர் நீக்கிறார். இவர் எல்லா பொறுப்புகளிலும் இவரை நீக்கி இருக்கிறார். அமித்ஷாவை சந்தித்து வந்ததன் பிறகு நீக்கியிருக்கிறார். அதை ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம், அவருக்கு வருத்தம் கூட இருக்கலாம். அந்த வருத்தத்தை, அவருக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு வருத்தம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை பேசி சால்வ் பண்ணுறது கூட போயிருக்கலாம். இதெல்லாம் சைக்காலஜி. இதெல்லாம் நாம் இப்படி தான் இருக்கோம், அப்படி தான் இருக்கணும்னு நம்ம யாரும் எந்த தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல் வராத வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான கூட்டணி தமிழ்நாட்டிலே இன்னும் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்குங்கிறது இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஆனால் ஃபேக்ட் என்ன என்று சொன்னால், கண்ணன் சொன்னது போல் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எடுக்கிற முடிவுங்கிறது வேறு, நான் தான் என்னுடைய சீட்டை நான் விடமாட்டேன்னு எடுக்கிற முடிவு வேறு. அந்த முடிவை யார் எடுத்தாலும் தவறு என்று மட்டும் நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சிக்கு நீங்கள் தெற்க போனீங்கன்னா, தென்கிழக்க இப்படியெல்லாம் போனீங்கன்னா, அங்கே இந்த 4 பேரை ஓரங்கட்டி வைத்து விட்டு, அதனால தான் தினகரன் அப்படி சொல்கிறார். தினகரன் சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கிறது. தினகரன் இப்போ சமீபத்தில் நேற்று பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த லிஸ்ட்டு அறிவிக்கிற அன்றைக்கி கூவத்தூரில் நடந்தது அவர் சொல்கிறார், அண்ணே நீங்கள் என் பேரை முதல்ல சொல்லிடாதீங்க,
என் பேரை முதல்ல சொன்னீங்கன்னா நிறைய பிரச்சனையாயிடும், அப்புறம் எல்லாம் கையெழுத்து முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு சொன்னதை நான் ஏற்கனவே சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் இப்போ யாருக்கு துரோகங்கிற வார்த்தையை யார் வேணாலும் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலே யாருக்கு பொருந்துங்கிறதும் உலகத்துக்கு தெரியும். ஆகையினால ஒரு கட்சி அதிமுக என்கிற கட்சி எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி அவர் காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த எம்ஜிஆர் என்ன இன்றைக்கும் மக்கள்கிட்ட இருக்கிறது. ஜெயலலிதா அதுக்கப்புறம் 25 ஆண்டு காலம் அதை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கட்சி அரசியல் கட்சி என்பது எல்லாருடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு யாகோபித்த என் கட்சி, இது என்னுடைய கட்சி, என்னுடைய ரைட்டு, என் உரிமை தான் அங்கே பிரதிபலிக்குது அப்படிங்கிற உணர்வு பூர்வமாக அந்த கட்சி உருவெடுக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட அங்கீகாரம் இருக்குமே தவிர தான் ஏன் சீட்டு ஓன் சீட்டுன்னு பகிர்ந்து கொண்டோம் என்றால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருப்பதாக வரலாற்றில் இல்லை இது வரைக்கும். தமிழ்மணி சார், குமார் இன்னொரு ஆங்கிள் வைக்கிறார் இல்லையா, நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி 100 சீட்டு 60 சீட்டு கோவில்கள் தொகுதியை தேர்ந்தெடுக்கிறது அதை பற்றிலாம் பேசுகிறது சிபிஆருடைய குடியரசு பதவிக்கான ஒரு வாழ்த்து, ப்ளஸ் மதுரையில் அவர் போய் பேசும்பொழுது கொடுத்த வாக்குறுதிக்கான கோரிக்கை, அதோட தான் முடிச்சிட வேண்டியது இருக்குது. அது மதுரையை மையப்புள்ளியாக இருக்குமானால் இவர் வைஸ் பிரசிடெண்ட்டு கரெக்டு, அவர் முதல்ல சொன்னது தான், அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பிரைம் மினிஸ்டரை பார்ப்பார், இல்லை அந்த சிவில் ஏவியேஷன் விமானத்துறை அமைச்சரை பார்ப்பார். ஹோம் மினிஸ்டர் பேர் வைக்கிறதாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, சொல்லலாம். ஆனால் பார்த்து இப்போ இவரே சொன்னார்ல, ரயில்வே துறை அமைச்சரை நான் கேட்டுக்கிட்டேன், ராமரை தரிசனம் பண்ண போனப்ப அந்த இடத்துல ரயில்வே துறை அமைச்சர் இருந்தார், ராமர் இல்லை. அதான் நான் கொஞ்சம் லேட்டாக போனால் தான் அங்கே சென்னைக்கு லேட்டாக போகும். அதை மாதிரி இவர் சம்பந்தம் இல்லை, அது அல்ல. இப்போ நீங்கள் 2-3 பேர்த்து இந்த கேள்வி ஏன் போகிறார் இபிஎஸ் போய் இவரை பார்க்குறது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் முதல் தடவை பிப்ரவரி மாதம் அவரை கூப்பிட்டு பேசுனீங்க, யார் அமித்ஷா இவரை கூப்பிட்டு பேசினார். அமித்ஷா அதுவே தப்பு. நீங்கள் யார் என் கட்சி ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசுகிறதுக்கு? அந்த மாவட்ட செயலாளர் கொஞ்சமாவது புத்தி இருந்தால் ராயமாக கூப்பிட்றாங்க போயிட்டு வரட்டுமான்னு கேட்டு போயிட்டு வந்துருப்பார். அவரும் இல்லை. இப்போ அவர் உங்களை பார்த்தார், என்ன பேசுனீங்க எனக்கு தெரியாது, என்ன சொன்னார், 10 நாளுக்கு பிறகு நானே செய்வேன்னு சொன்னார். இந்த பாருங்கள், கரெக்டாக 10ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. அதுதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் 10 நாள். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அவர் என்ன மாற்றத்தை கொண்டாண்டார் தமிழ், அவர் சொன்ன கருத்து அடிப்படையில் 10 நாளைக்கு பிறகு தானே நான் சொல்ல முடியும். நீங்கள் அப்போ தானே ஒத்துக்குவீங்க. இதோ வந்துட்டேன். அவர் நேற்று சொல்லிட்டார், அவங்க ஒன்றும் செய்யலைன்னா கூட நான் கட்சியை விட்டு எடுத்தால் கூட அமைதியாக இருப்பேன், இவ்வளவு தான். அதை சொல்ல போயிருக்கிறாருன்னு நான் கருதுகிறேன். அப்போது கூட்டணி வலுவை, அதாவது சார் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 10 நாள் டைம் கொடுத்தாரு, அதே 15ஆவது நாள் இவரும் அவரை போய் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்தால, என்ன செங்கோட்டையனை என்ன செய்கிறது, அக்காமடேட் பண்ணுறீங்களா அல்லது மற்றவங்களை எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுறதா இருக்கீங்களா, இப்படியே போனால் என்ன ஆகுறதுன்னு கூட பேசலாம் இல்லையா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. ஒருங்கிணைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவங்க இல்லைன்னாலும் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னவங்க எப்படி ஒருங்கிணைக்கணுன்ற உட்கட்சியில் தலையிடுறது வேற, தனியாக யோசனை சொல்றது வேற இல்லையா. யோசனை சொல்றதுக்கு பொது நன்மை இருக்கு. அதில் கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி தர்மத்தை அடிப்படையாக வைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலும் சொல்லலாம் அல்லவா. ஒரு பிடிவாதமாக ஏன் என்று சொன்னால், இவர்களுக்கு டிடிவியை பொறுத்தவரையில் இது பெரிய இஷ்யூ ஆகிவிட்டது. ஏன்னா சின்ன ஆட்கள் ஐஜேகேவை கூப்பிட்டு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிங்கிள் பார்ட்டி ஜிகே வாசன் அவர்களை கூப்பிட்டு சந்திக்கிறார்கள். ஆனால் போன தடவை தோற்கிறதுக்கு காரணமாக இருந்த கூட்டணி வைத்திருந்த 20-25 தொகுதியை ஜெயிக்கக்கூடிய தகுதியில் இருந்த ஒரு டிடிவியை கூப்பிடலை. அவர் என்ன கூப்பிடலைன்னு வருத்தமும் படலை. ஓபிஎஸ்ஸை அக்காமடேட் பண்ணியிருக்கலாம் பிஜேபின்னு ஒரு வாட்டி ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஒரு வாரமாக 10 நாளோ கழித்து அவர் அதுலேருந்து விலகிறாங்கிறார். இது அவங்களுக்கு இது மொத்தமே தமிழக அரசியல் அதிமுக வரலாறே சசிகலா அம்மையார் தினகரனை சுற்றி தானே இருந்தது.
அதை வந்து அவங்கக்கிட்டேருந்து அடித்து பிடுங்கின மாதிரி பிடுங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்கள உள்ளே விட மாட்டோங்கிற நேராக பேசினா இதுதானே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இப்படி தானே பார்க்கணும். அதை வேறு சுற்றியெல்லாம் வளைக்க வேண்டாம், நிறைய விளக்கம் கொடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குடும்பத்திட்ட இருந்தது, நல்லதோ கெட்டதோ அது அப்பால் பட்டது. அவங்க அரசியல் அதுக்கு முன்னே சம்மந்தப்படலை. அந்த அம்மா அவங்களுக்கு 25-30 வருஷமாக துணையாக இருந்தாங்க. அந்த குடும்பத்திட்ட இருந்து நேராக பிடுங்கி டேக் ஓவர் பண்ணி அவங்க பிடுங்கலை, அவங்களா கொடுத்ததை. இவங்க பிடுங்கினா கூட பரவாயில்ல, இவங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்ததை கொடுத்துட்டு போனதை திரும்ப அவங்கள கிட்டே விடக்கூடாதுன்னு அந்த கம்யூனிட்டியே ஒதுக்கணுங்கிற அளவுக்கு அது மக்கள் எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்டாண்ட்லாம் எடுத்தாங்களா? ஆமா, அப்படித்தானே எடுத்தாங்க சார், அப்படித்தானே எடுத்தாங்க. அவர் செயற்குழு பொதுக்குழு கூட்டெல்லாம் கூட்டி தானே அந்த நிலைப்பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு யார் கட்சியை நடத்துறது அப்படின்றப்போ ஜானகியா ஜேவா அப்படின்னும் பொழுது யார்கிட்ட வந்துச்சு? ஏறக்குறைய அது மாதிரியான ஒரு சூழலை சட்ட பாதுகாப்பு ஒரு 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு அரசியல் கட்சிக்கு சட்ட பாதுகாப்பு, சட்டம் வழங்கி இருக்கிற பாதுகாப்பு என்ன தான் நம்ம அந்த சட்ட பாதுகாப்பு, பொதுக்குழு, செயற்குழு, ஆஃபீஸ் பேரர்ஸு, தேர்தல், எலெக்ஷன், இதெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க செய்கிறது, இதெல்லாம் அதன் அடிப்படையில் வர்றது. இதை எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு வாக்களிக்க போகிறது மக்கள். அந்த மக்களை பற்றி அவங்க கவலையே படலை. இந்த மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தா வெற்றி தோல்வி கவலை வரும். வெற்றி தோல்வி கவலை வந்தால் அரசியல் கட்சியுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன, எய்ம் என்ன? ஜெயிக்கிறது தான். இல்லைன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேசலாம். அதனால் எடுக்கிற முடிவு, இந்த முடிவெல்லாம் கூட இன்றைக்கி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு இன்றைக்கி இப்போ இந்த டைம் இப்போ அங்கே திரு அமித்ஷா அவர்களோடு பேசுவார்கள் 8 மணிக்கு. என்ன தகவல் வருதுன்னு பார்க்க வேண்டும். தமிழ்மணி சொன்னது போல வருமா அல்லது அதை ஒருங்கிணைக்கப்படுமா அப்படி என்பது நமக்கு தெரியாது. என்னது வந்தாலும் அதிமுகவும் திமுகவை ஒற்றை நோக்கத்து திமுகவை ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் சில தியாகங்களை பண்ண வேண்டும். இல்லை என்றால் ஒரே ஒரு கெட்ட பேர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சேரும். திமுகவுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் இப்போ அவருக்கு பேர் எல்லா இடத்துலையும். இபிஎஸ். ஆமாம், இபிஎஸ். ஆமாம் சார், ஆமாம். நான் போய் சொல்லணும், அவர் சத்தியமாக இபிஎஸ்க்கு பிளைண்டாக. ஏன்னா இப்படியெல்லாம் நடந்தா நீங்கள் உங்கள் பாட்டில் இருக்க ஏஎஸ் பவர், ஏ ஒரு சைடில் பவரில் இருப்பார், பி ஒரு பக்கம் எதிர்கட்சியாக இருப்பார், ஒரு பி ஒரு பக்கம் பவரில் இருப்பார், ஏ ஒரு பக்கம் இருப்பார். இப்படித்தான் மக்கள் பேசுகிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு தூரம் முன்னாடி மதுரைக்கு பெயர் வைக்கணுன்றதுக்காக போனாங்கன்னா கூட லாஜிக் இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர் பிரச்சார களத்தில் போயிட்டு கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். கொடநாடு 4.5 வருஷத்தில் நாங்கள் முதல் ஃபைல்னு சொன்னார்ல சிஎம், முதல் ஃபைல் கொடநாடு வழக்கை நாங்கள் பார்த்துருவோம், எல்லாத்தையும் உள்ளே போட போகிறோம்னு சொன்னார். என்ன நடந்தது? இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? தமிழ்நாடு அரசு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு கேவலம். ஒவ்வொருத்தங்களா தமிழ்நாடு அரசுடைய கேவலம். இன்டர்போலில் கேட்கணுமான்னு சொல்கிறாங்க. வெக்கம் இல்லாமல் பேப்பரில் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த டெலிஃபோன் நம்பர்லாம் வெளிநாட்டு டெலிஃபோன் நம்பர் நீங்கள் படிச்சுக்கிறான்னு எனக்கு தெரியாது, நான் படித்தேன். இன்டர்போலை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஏழை சம்பந்தமும் இல்லை அதில். நான் நேராக கேட்டேன், எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு என்கிட்ட, என்ன வக்கீல் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா நான் அவங்களை இந்த அளவு எழுத்து அரசியல் பண்ணுவேனாண்ணா? எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு ஏதாவது ஒரு மிரட்டுறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மானக்கேடு. எத்தனை வருஷமாக ஓட்டுவாங்க? அதாவது அடிப்படையான விஷயம், கட்சியை ஒருங்கிணைக்கிறது பாஜக போறீங்களே நீங்கள் கேட்டீங்க. இதுவே ஒரு பெரிய அசிங்கமான விஷயம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி அதிமுக. திண்டுக்கல்ல இருந்து கோவை அரங்கநாயகத்திலிருந்து தொடர்ச்சியான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில். இன்றைக்கி முழுக்க முடிவெடுக்கிறது எல்லாமே நாக்பூரும் டெல்லியும் தான் முடிவெடுக்குங்கிற நிலைக்கு போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அல்ல பிரச்சனை. இபிஎஸ்ஸாவும் ஓபிஎஸ்ஸாவும் தினகரனாவும் சசிகலாவும் செங்கோட்டையனாவும் இப்போ கூட யாரோ ஜெயலட்சுமி யாரோ போய் திருப்பி அமித்ஷா பார்த்துருக்குறாங்க. கட்சியை எவ்வளோ கூறா உடைக்க முடியுமோ அவ்வளோ கூறா உடைச்சி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் தரப்பு நின்று இபிஎஸ் எதிரியாகவும் இபிஎஸ் தரப்புலேருந்து ஓபிஎஸ் எதிரியாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருங்கிணைக்கிறதுக்கு பிஜேபிட்ட போகிறது தப்புங்கிறது இருக்கட்டும், செதைச்சது யாரு, உடைச்சது யாரு? குருமூர்த்தி ஓப்பனா சொன்னாரே நாங்க தான் பண்ணோம். குருமூர்த்தி யாரு? நேத்துக்கு இபிஎஸ் சொல்றாரு இல்லையா, பாஜக இக்கட்டான காலகட்டத்தில் உதவி இருக்கிறாங்க. இதை விட ஒரு மோசமான விஷயம் உண்டா சார்? கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்க வச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் தனி அரசுல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு ஆதரிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிதான் நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். பாஜக தயவு அங்க எங்க வந்தது? பாஜக இப்ப கூட்டணியில இருந்தாங்களா? அவங்க எந்த அடிப்பில் சொல்றாங்க? இவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல இருந்து எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு எதிராக வந்தா நாங்க பாத்துக்கிறோம்,
நீதிமன்ற தீர்ப்புல இல்ல சார், எல்லாத்தையும் ஒரு நாங்க அடிப்படையான பார்த்துட்டோம். தவறு பண்றாரு. இல்ல இல்ல இல்ல, முடிங்க பா- பாஜக எப்படி சார் உதவுச்சு? நான் பதில் சொல்றேங்க, நீங்க சொல்லுங்க, முடிக்கிறதா சார். அவர் அழகா சொல்றாரு, அன்னைக்கு இரவு ஏன் கூவத்தூருக்கும் அமெரிக்காவுக்கும் போறீங்க, அதான் அவர் சொல்லலை, அவங்க இறந்தப்பங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அன்னைக்கு ராத்திரி கட்சி கலகலத்து போயிடுமோ, அந்தம்மா பாடியா உள்ள சரியோ தப்போ அவங்க வெங்கைய நாயுடு அனுப்பிச்சு ஓபிஎஸ் டிக்ளேர் பண்ணாங்க. பொதுக்குழு கிடையாது, கூவத்தூர் கிடையாது, இவங்க சவுத் யார் சார் ஆப்பிரிக்கா declare கிடையாது. பண்றது? அன்னைக்கு இவங்க யார் declare அவர் பண்றது? மீன் பண்றாரு. இல்ல அது வந்து தப்பு, அது வந்து சரியான விஷயமா? எங்க கட்சியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கிறத எப்படி அவர் பெருமையா சொல்றாரு? அந்த கட்சியை எப்படி சார் டெல்லி இயக்கலாம்? பாஜகவோ டெல்லியோ எப்படி வந்து உங்களுக்கு அதிமுகவையோ வேற எந்த கட்சியோ இயக்க முடியும்? முழுக்க அதை சிதறு தேங்காய் மாதிரி சிதைச்சதும் பாஜக தான். இன்னைக்கு பாருங்க, தேவர் வெர்சஸ் கவுண்டர், ஜாதி பிரச்சனை, வட்டார சண்டைன்னு உருவாக்குறது அவங்க தான். எல்லாரையும் உருவாக்கி பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசலாம்.